ஓம் சாந்தி 13/3/2019 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ அவ்வளவு நேரம் உள்முகமாக இருப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். வெளிமுகத்தில் வராதீர்கள். அப்போதுதான் பாவங்கள் நீங்கும். கேள்வி: தந்தை ஒவ்வொரு குழந்தைக்கும் கற்பிக்கும் முன்னேறும் கலைக்கான புருஷார்த்தம் என்ன? பாபா நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்ருக்கிறாரு குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்காக. இப்போது முன்னேறக்கூடிய கலைக்கு செல்வதற்கான முயற்சி, எத்தகைய முயற்சி? தந்தை ஒவ்வொரு குழந்தைக்கும் கற்பிக்கும் முன்னேறும் கலைக்கான புருஷார்த்தம் என்ன? பதில்: இதில் பாபா 2 பாயிண்ட் கொடுத்துருக்காரு. குழந்தைகளே, முன்னேறும் கலையில் வர வேண்டும் என்றால் புத்தியோகத்தை ஒரே ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்துங்கள். இவர் இப்படி இருக்கிறார், இவர் இப்படி செய்கிறார், இவரிடம் இந்த அவகுணம் உள்ளது, இந்த விஷயங்களில் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பரமத்து வேண்டவே வேண்டாம், பரச்சிந்தன் வேண்டவே வேண்டாம். அவகுணங்களை பார்ப்பதிலிருந்த முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இது முதல் பாயிண்ட். இரண்டாவதாக, ஒருபொழுதும் படிப்பின் மீது கோபித்து கொள்ளாதீர்கள். டெய்லி முரளி கேட்கணும். முரளியில் வரும் நல்ல நல்ல குறிப்புகளை தாரணை செய்து கொண்டே இருங்கள். அப்போதுதான் முன்னேறும் கலை ஏற்பட முடியும். முன்னேறும் கலை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. இப்பொழுது இது ஞான வகுப்பு மற்றும் அதிகாலையில் நடப்பது யோகத்துடைய வகுப்பு என்பது மிகவும் நல்ல முறையில் புரிய வைக்க வேண்டும். கிளாஸ் நேரத்தில் இது ஞான வகுப்பு, அதிகாலையில் இருக்கக்கூடிய வகுப்பு யோகத்துடைய வகுப்பு. ஆக ஞானம் வேறு, யோகம் வேறு, இவை இரண்டுமே அவசியம் என்பதை அனைவருக்குமே புரிய வைக்க வேண்டும். இது ராஜயோகம். பரமாத்மா கற்பிக்கிறார். ஏனெனில் ராஜயோகத்தை கற்பிப்பதற்கு ராஜாவோ யாருமே இல்லை. இந்த லக்ஷ்மி நாராயணர் ராஜயோகத்தை கற்றார்கள். அதனால்தான் வருங்காலத்தில் பகவதி பகவான் ஆனார்கள். பகவான் மூலமாக படித்த பாடத்தின் மூலமாக பகவான் பகவதி ஆனார்கள். இது புருஷோத்தம சங்கமிகம். இந்த புருஷோத்தம சங்கமிகத்தை பற்றியும் அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். பாபா சொல்கிறார், எப்பப்பெல்லாம் நீங்கள் அங்கங்கே போய் லெக்சர் பண்ணுவீங்களோ முதலில் தலைப்புகள், அதாவது டாபிக்ஸ் தயார் செய்ய வேண்டும் என பாபா புரிய வைக்கிறார். முதலில் சொற்பொழிவுக்கான கருத்துக்களை எழுதுங்கள். பிறகு சரிபார்த்து உறுதி செய்து கொள்ளுங்கள். லெக்சருக்காக முதல்ல எழுதுங்க. அப்புறம் அது கரெக்டாக இல்லையாங்கிற முதல்ல நீங்கள் அதை சரி பண்ணிக்கோங்க. அப்போதுதான் அந்த பாயிண்ட்ஸ் நினைவிற்கு வரும். நீங்கள் வாய்மொழியாக சொற்பொழிவாற்ற வேண்டும். நீங்கள் படித்து கூறக்கூடாது. பப்ளிக்கில் கூட்டத்தில் பேப்பரையோ புக்கையோ கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் யாருக்குமே ஞானத்தை சொல்லக்கூடாது. யார் தங்களை ஆத்மா என்று உணர்ந்து பேசுகிறார்களோ அவர்களிடம் சிந்தனை கடலை கடந்து சொற்பொழிவாற்றக்கூடிய பலம் இருக்கும். ஆத்ம உணர்வில் யார் இருக்காங்களோ நிச்சயமாக அந்த ஆத்மா கேட்ட ஞானத்தை நல்லா அவங்க கடைவாங்க. கடையும் பொழுது நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா எதுவுமே பார்க்காமல் பப்ளிக்கில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. முரளியில் என்ன கூறப்படுகிறதோ அதிலிருந்து நல்ல நல்ல குறிப்புகளை எடுத்து தாரணை செய்ய வேண்டும். யாரிடமும் பேசுவதில் மகிழ்ச்சி ஏற்படுவதில்லை என்றால் அமைதியாக முரளியை கேட்டு விட்டு போய்விட வேண்டும். சிலருக்கு அந்த மாதிரி இருக்குது. யாருக்குமே சொல்லணும்னு அவங்களுக்கு விருப்பம் இல்லைனாக்கா நல்ல அன்போடு முரளியை கேட்க வேண்டும். அதிகாலை நேரம் நன்றாக உள்ளது. குளித்துவிட்டு தனியாக ஏகாந்தத்தில் சென்று விட வேண்டும். பாபா சொல்கிறார், தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பிறகு சிந்தனை கடலை கடையவும் வேண்டும். தந்தை விதேரூபமாக இருக்கிறார். விருட்சத்தினுடைய முதல் இடைக்கடையை அறிந்துள்ளார். உங்களுடைய தொழிலும் கூட இதுதான் ஆகும். ஆகவே விதையை நினைவு செய்வதால் தூய்மையாக ஆவீர்கள்.
சக்கரத்தை நினைவு செய்தீர்கள் என்றால் சக்கரவர்த்தி ராஜா ஆகிவிடுவீர்கள். அதாவது செல்வம் கிடைக்கும். நாடகப்படி எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் உங்களுக்கு மிகவும் உள்ளூர குஷி இருக்க வேண்டும். யார் பிறரை தனக்கு சமமாக ஆக்குகிறார்களோ அவர்களுக்கு அந்த அளவிற்கு குஷி இருக்கும். பிரஜைகளை உருவாக்கினால்தானே ராஜாவாக முடியும். நிந்தனை புகழ் எல்லாமே சகித்து கொள்ள வேண்டியது வரும். அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டி வருகிறது. யஜ்ஞத்திலிருந்து என்ன கிடைத்தாலும், பாபா வீட்டிலிருந்து என்ன கிடைத்தாலும் அதில் குஷியாக இருக்க வேண்டும். யஜ்ஞத்தின் போஜனத்தின் மீது மிகுந்த அன்பு இருக்க வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவதாக, யாரிடமாவது ஏதேனும் அவகுணம் தென்பட்டதென்றால் நமது முகத்தை திருப்பிக் கொண்டு விட வேண்டும். படிப்பின் மீது ஒரு பொழுதும் கோபித்து கொள்ளக்கூடாது. படிப்பின் மீது ஒரு பொழுதும் கோபித்து கொள்ளக்கூடாது. தத்தாத்திரேயர் போல எல்லோரிடமிருந்தும் குணத்தை கிரகிக்க வேண்டும். இரண்டாவதாக, வெளி விஷயங்களிலிருந்து புத்தியை நீக்கி உள்முகமாக இருப்பதற்கான அபியாசம் செய்ய வேண்டும். தொழில் ஆகியவைகள் இருந்தாலும் ஆத்ம அபிமானியாக இருக்க வேண்டும். அதிகமான உரையாடலில் வரக்கூடாது. வரதானம், சுகத்தின் அனுபவ சுரூபமானவராகி, சுகத்தினுடைய அனுபவம் நிறைந்தவர்களாகி, ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சுகத்தை தரக்கூடிய மாஸ்டர் சுகமளிக்கும் வள்ளலாகுங்கள். சுகத்துடைய அனுபவம் இருக்கும்போது தான் யாரை பார்த்தாலும் யாருக்கு வேண்டுமானாலும் சுகத்தை கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கக்கூடிய மாஸ்டர் சுக வள்ளல் ஆகுங்கள். விளக்கம், எந்த குழந்தைகள் சதா யதார்த்தமான காரியம் செய்கிறார்களோ அவர்கள் அந்த காரியத்தில் வெளிப்படையான பலன், குஷி மற்றும் சக்தி கிடைக்கிறது. அத்தகைய குழந்தைகளுக்கு அவங்க செய்யக்கூடிய காரியத்தினுடைய வெளிப்படையான பலன், குஷி மற்றும் சக்தி கிடைக்கிறது. அவர்களுடைய மனம் சதா குஷியாக இருக்கிறது. அவர்களுடைய எண்ணத்திலும் கூட துக்கத்தினுடைய அலை என்பது வரவே முடியாது. சங்கமிக பிராமணர்கள் என்றாலே துக்கத்தின் பெயர் அடையாளம் கூட இருக்காது. ஏனெனில் சுகத்தை தரக்கூடிய வள்ளலின் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட சுகத்தை தரக்கூடிய வள்ளலின் குழந்தைகள் தானும் கூட மாஸ்டர் சுகத்தை தரக்கூடிய வள்ளல் ஆவார்கள். அவர்கள் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சதா சுகத்தையே தருவார்கள். அவர்கள் ஒருபொழுதும் துக்கத்தை தரவும் மாட்டார்கள், பெறவும் மாட்டார்கள். இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். ஸ்லோகன், மாஸ்டர் வள்ளலாகி சகயோகி அன்பு மற்றும் இரக்கம் கொள்வது, இதுதான் கருணை மனமுடைய ஆத்மாவினுடைய அடையாளமாகும். மாஸ்டர் வள்ளலாகி உதவி, அன்பு மற்றும் இரக்கம் கொள்வது, இதுதான் கருணை நிறைந்த ஆத்மாக்களினுடைய அடையாளமாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.